ஐபிஎல் 2025இல் எந்த அணிக்கு யார் யார் கேப்டன்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். மேலும் எந்தெந்த சாம்பவான்கள் பயிற்சியாளர்களாக எந்த அணிக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி முடிந்த கையோடு ஐபிஎல் 2025 சீசன் தொடங்க உள்ளது. பல புதிய வீரர்கள் மற்றும் கேப்டன்கள் புதிய ஜெர்சிகளில் இந்த 2025ஆம் ஆண்டு ஐபிஎல்லில் விளையாட காத்திருக்கின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மெகா ஏலத்தில் அதிக விலைக்கு எடுக்கப்பட்ட ரிஷப் பண்ட் இந்த ஐபிஎல் சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக விளையாட இருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கேப்டனாக சாம்பியன் பட்டம் வென்று கொடுத்த ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்கள் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக தலைமை தாங்க இருக்கிறார். இப்படி எந்தெந்த அணிக்கு எந்தெந்த வீரர்கள் கேப்டனாக ஐபிஎல் 2025இல் கலக்கப் போகிறார்கள் என்ற விவரத்தை இங்கே தெரிந்து கொள்வோம். ஐபிஎல் 2025 சீசனில் பங்கேற்கும் 10 அணிகளின் கேப்டன்களும் பயிற்சியாளர்களும் அந்தந்த அணிகளை வெற்றி பெறச் செய்ய தயாராகி வருகின்றனர். புதிய கேப்டனுடன் அணி நிர்வாகம் தங்கள் செயல்திறனை மேம்படுத்த முயற்சிக்கலாம். அதன்படி ஐபிஎல் 2025 சீசன் பரபரப்பான போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் 2025 சீசன் வருகின்ற மார்ச் 21, 2025 முதல் தொடங்குகிறது. இதில் 10 அணிகள் 74 போட்டிகளில் விளையாடப்படும். அனைத்து அணிகளின் கேப்டன்களும் மற்றும் பயிற்சியாளர்களின் முழு விவரங்களை பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் கேப்டனாக செயல்படுகிறார். ஸ்டீபன் பிளமிங் சென்னை அணிக்கு பயிற்சியாளராக இருக்கிறார். மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருக்கிறார். மகேலா ஜெயவர்தனே அவர்கள் பயிற்சியாளராக இருக்கிறார். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு எப்போதும் போல சஞ்சு சாம்சன் கேப்டனாகவும் புதிதாக ராகுல் டிராவிட் அவர்கள் பயிற்சியாளராகவும் இருக்கிறார்கள். பஞ்சாப் கிங்ஸ் அந்த அணிக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போது புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அணிக்கு பயிற்சியாளராக ரிக்கி பாண்டிங் சென்றிருக்கிறார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு ரிஷப் பண்ட் புதிய கேப்டனாக இருக்கிறார். அந்த அணிக்கு பயிற்சியாளராக ஜஸ்டின் லாங்கர் அவர்கள் இருக்கிறார். ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணிக்கு ரஜத் பட்டிதார் புது கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அணிக்கு பயிற்சியாளராக ஆண்டி பிளவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கொல்கத்தா அணிக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு அஜிங்கியா ரஹானே அவர்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அணிக்கு எப்போதும் போல பயிற்சியாளராக சந்திரகாந்த் பட்டிண்டி இருக்கிறார். குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு சுப்மன் கில் கேப்டனாகவும் ஆசிஸ் நக்ரா பயிற்சியாளராகவும் இருக்கிறார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு இன்னும் கேப்டன் அறிவிக்கவில்லை. கேஎல் ராகுலா அல்லது அக்சர் பட்டேலா, இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறோம். அந்த அணிக்கு பயிற்சியாளராக ஹேமங் பதானி இருக்கிறார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு பேட் கமின்ஸ் கேப்டன், பயிற்சியாளராக டேனியல் வெட்டூரி இருக்கிறார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இன்னும் தங்கள் கேப்டனை அறிவிக்கவில்லை. இருப்பினும் ஏலத்தில் ரூபாய் 14 கோடிக்கு அணி வாங்கிய கேஎல் ராகுலை கேப்டனாக அந்த அணி தேர்வு செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அக்சர் பட்டேல் மற்றும் பாப் டு பிளேசஸ் ஆகியோரும் கேப்டன் பதவிக்கான போட்டியில் உள்ளார்கள். நீங்கள் எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும், இந்த 2025இல் எந்த அணி வெற்றி பெற்ற ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றும் என்பதையும், நீங்கள் சப்போர்ட் செய்யும் அணி எது என்பதையும் நம்ம கமெண்டில் தெரிவிங்க.